تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر. فقال نبينا صلى الله عليه وسلم من قام ليلة القدر إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அகிலத்தின் அருட்கொடை எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபகு தாபியீன்கள், நாதாக்கள், சுகதாக்கள், குறிப்பாக இந்த புனித மிகுந்த இரவிலே அல்லாஹுவின் இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கின்ற நம் எல்லோரின் மீதும் வல்ல ரஹ்மானின் அருளும் சாந்தியும் சமாதானமும் ரஹமத்தும் வந்து சேரட்டுமாக. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, தவமாய் தவமிருந்து கிடைக்கப் பெறாத ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த லைலத்துல் கத்ர் இரவு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த எந்த நபிக்கும், எந்த ரசூலுக்கும், எந்த உம்மத்திற்கும், எந்த கௌமுக்கும் கிடைக்காத, கேட்டும் கிடைக்கப் பெறாத ஒரு அற்புதமான வாய்ப்பு அல்லாஹு தாலா நாம் கேட்காமலேயே நமக்கு கொடுத்திருக்கின்றான். நபிமார்கள் அல்லாஹுவிற்கு உகந்தவர்கள், படைப்பினங்களிலே சிறப்பிற்குரியவர்கள். எந்த நபிக்கும் கிடைக்காத ஒரு அற்புதமான வாய்ப்பு. ஒரே இரவில் 1000 மாதங்களுக்கு சமமான இபாதத்திற்கு உரிய நன்மையை ஒரே இரவிலே பெறக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு நமக்கு மட்டுமே கிடைத்திருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் உலகத்திலே படைக்கப்பட்ட முதல் மனிதர், முதல் நபி. அவர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா படைப்பினங்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே கொண்டு வரக்கூடிய ஆற்றலுடையவர்கள். மனித வர்க்கம், ஜின் வர்க்கம், பறவை இனங்கள், விலங்குகள் என்று உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்பினங்களையும் தன் கட்டுப்பாட்டிற்கு கீழ் கொண்டு வரக்கூடிய ஆற்றலுடைய சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு இந்த வாய்ப்பு இல்லை. அவங்க 1000 வருஷம் நன்மை வேணும்னா 1000 வருஷமும் தொழுகணும். 1000 வருடங்கள் வணங்கிய இபாதத்து வேண்டும் என்று சொன்னால் 1000 வருடமும் அவர்கள் சிரமப்பட வேண்டும். ஆனால் உம்மத்தே முஹம்மதியா 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட வயது. 60 தாண்டிடுச்சு பரக்கத்தான வாழ்வு, 70 தாண்டிடுச்சுன்னா போனஸ். அதுக்கு மேலே போகிறதெல்லாம் எக்ஸ்பைரி டேட்டை தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கும். குறுகிய வயதுடைய இந்த உம்மத்திற்கு பெருமானாரின் பரக்கத்தினால் அல்லாஹு கொடுத்திருக்கின்ற ஒரு அற்புதமான சந்தர்ப்பம், வாய்ப்பு, அவகாசம் இந்த இரவு, லைலத்துல் கத்ருடைய இரவு. நம்முடைய பாஷையில் சொன்னால் 27ஆம் கிழமை அப்படித்தானே சொல்லி வச்சுருக்கோம். 27ஆம் கிழமை லைலத்துல் கத்ருன்னு சொல்ல மாட்டோம். 27ஆம் கிழமை வந்துட்டா பள்ளிவாசலுக்கு கூட்டம் வந்துடும். 27 முடிஞ்சிச்சுன்னா போயிடுவோம். அடுத்த வருஷம் 27க்கு தான் ஆள் பூரா வரும். அன்பானவர்களே, விளங்கி வச்சுருக்கோம். என்ன விளங்கி வச்சுருக்கோம்டா, கொஞ்சமாக இருக்கணும், நிறையா கிடைக்கணும். அப்படித்தானே? கடைக்கு வியாபாரத்துக்கு போனோம்டா விலை கம்மியாக இருக்கணும், தரமாக இருக்கணும், எல்லாமே அதில் இருக்கணும். ஆனால் விலை கம்மியாக இருக்கணும்.
அதுபோலத்தான் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு என்பது ஒரு போனஸ். எப்படி போனஸ்ன்னு சொன்னால், அதிகபட்சம் ஒரு 8 மணி நேரம், இந்த இரவு முழுசாக முடிச்சிருந்தோம்னா ஒரு 8 மணி நேரம், அதிகபட்சம் ஒரு 7 மணி நேரம் இருக்கும் வச்சுக்கோங்க. இந்த 7 மணி நேரம் நாம் படக்கூடிய கஷ்டத்திற்கு, நம்முடைய உழைப்பிற்கு 1000 மாதங்களுடைய இபாதத்து வேணுங்கிற அந்த ஆசை நமக்கு இருக்குது. அதனால தான் இவ்வளோ பேர் வந்திருக்கோம். உண்மைதானே? 27 நாள் முன்னாடி வரைக்கும் ஒரு 2 சப்பு 3 சப்பு இருந்துச்சு. மஹல்லாவுடைய பள்ளிவாசல்களில் பள்ளிவாசல் ஃபுல்லாச்சு. ஃபுல்லாக மஹபூபாலயம், காட்டுத்தலை வாசல் பள்ளியெல்லாம் பார்த்தோம்னா பள்ளிவாசல் நிரம்பி வழிஞ்சிச்சு. பஜார் போன்ற பள்ளிவாசல், கபரஸ்தான் பள்ளிவாசலில் மஹல்லா இல்லை. இருந்தாலும் கூட வளமையாக மரபு மாறாமல் இந்த பள்ளியில் தொழ வேண்டும் என்று வருபவர்கள் இந்த பள்ளிவாசலுக்கு வருவாங்க. கொஞ்சம் 2 சப்பு 3 சப்பு இருந்துச்சு. 27 பார்த்தா தொழுகைக்கு உள்ள இஷாவுக்கு வர்றேன், அன்வர் பார்க்குறாரு, என்ன ஜத்தி யாருமே காணமே, 5-6 பேர் தான் உட்காந்துருந்தாங்க. இஷாவுக்கு தக்பீர் கட்டி திரும்பி பார்த்தா பள்ளி ஃபுல்லாகிடுச்சு. அன்பானவர்களே, நமக்கே ஒரு ஆசை இருக்குது, கொஞ்சோண்டு அமல் செஞ்சுட்டு நிறைய நன்மையை வாங்கணும்னு. அல்லாஹ் தஆலா நம்முடைய எண்ணத்திற்கு ஏற்றவாறு நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த இரவு. இந்த இரவுல தொழுகலாம், திக்ரு செய்யலாம், தஸ்பீஹ் செய்யலாம், குர்ஆன் ஓதலாம், பயான் கேட்கலாம், கொஞ்ச நேரம் உட்கார்ந்து முராக்கபா செய்யலாம், அல்லாஹ்ட்ட துவா கேட்கலாம், என்ன வேணா செய்யலாம். ஆனால் இந்த இரவுல இபாதத்தை செய்யலாம். இந்த இரவு அடியார்களின் எண்ணங்களுக்கு அல்லாஹ் பதில் கொடுக்கக்கூடிய இரவு. நம்ம கேட்க கேட்க கொடுப்பதற்கு அல்லாஹ் காத்திருக்கிறான். நாம் நினைப்பதையும் அல்லாஹ் கொடுப்பான். நம்முடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட விடயங்களையும் அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பான். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இரவு இந்த இரவு. ஆயிஷா அம்மா கேட்டாங்க, ரசூலுல்லாஹ், யா ரசூலல்லாஹ், லைலத்துல் கத்ர் இரவு எந்த இரவு தெரிஞ்சுட்டா நான் என்ன ஓதணும் அப்படின்னு கேட்டாங்க. ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டேன், ஒற்றைப்படை இரவு தானே, 21, 23, 25, 27, 29, 5 இரவு. இந்த 5 இரவுக்குள்ள ஏதோ ஒரு இரவுக்குள்ள இது லைலத்துல் கத்ர் மறைக்கப்பட்டிருக்குது. அப்ப ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கறான், யா ரசூலல்லாஹ், என்ன ஓதணும், தெரிஞ்சிருச்சுன்னா என்ன ஓதணும்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹும்ம இன்னக்க அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். 27 நோம்புக்கு இது ஓதிருக்கோம். முதல் 4 ரக்காத்து ஓதுனோடனே ஒரு துவா ஓதுவோம், அப்புறம் 4 ரக்காத்தில் ஒரு துவா ஓதுவோம், 20 ரக்காத்துக்கு இடையில 4 ரக்காத்தில் ஒரு துவா ஓதி முடிப்போம். பிறை 1லிருந்து 27 வரைக்கும் இந்த துவா மட்டும் தான் ஓதிட்டு வந்திருக்கு. பெரும்பாலான பள்ளிவாசல்களில் இந்த துவா அதிகமாக ஓதுவாங்க. காரணம், ஏதாவது ஒரு இரவுல அது அமைஞ்சிருச்சுன்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா அந்த துவாவை அங்கீகரித்து கொள்வாங்க. அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். பொதுவாக பாவ மன்னிப்பிற்கென்று சில பிரத்யோகமான விசேஷமான துவாக்கள் இருக்குது. அல்லாஹும்ம கஃபிர் லனா, யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிரு. அல்லாஹும்ம கஃபிர் அன்னா, யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிரு. இந்த மகஃபிர் லனா, கஃபிர் அன்னா இந்த துவாவை விட வஅஃபு அன்னா கொஞ்சம் வித்தியாசமான துவா. மகஃபிரத் அப்படின்னு சொன்னால் பாவ மன்னிப்பு, கஃபாரத்துனாலும் பாவ மன்னிப்பு தான், அஃபு என்று சொன்னாலும் பாவ மன்னிப்பு தான். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மகஃபிரத் அல்லாஹ் மகஃபிர் லனா, யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிரு, அதுவும் பாவ மன்னிப்பு தான். அல்லாஹும்ம கஃபிர் அன்னா, என் பிழையை நீ பொறுத்துக்க. அல்லாஹும்ம அத்தூபு இலைக், தௌபா, மகஃபிரத்து தௌபா, அப்ப கஃபாரத்து எல்லாம் வார்த்தைகள் வேற வேற இருக்கும், அர்த்தம் ஒன்னா இருக்கும். இந்த அஃபு 27ஆம் நம்ம கேட்கிறோமா இல்லையா, இந்த லைலத்துல் கத்ர் இரவுல கேட்கக்கூடிய பெருமானார் கற்றுக் கொடுத்த இந்த துவா, அல்லாஹும்ம இன்னக்க அஃபுவுன், யா அல்லாஹ் நீ மன்னிப்பவன், துஹிப்புல் அஃப்வ மன்னிப்பதை நீ விரும்புகிறாய், ஃபஃபு அன்னி என்னை நீ மன்னிச்சிரு. இந்த அஃபுவுக்கு பெரிய வித்தியாசம் இருக்கு. மலைக்கும் மடுவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம், மகஃபிரத்துங்கிற அந்த வார்த்தைக்கும் அஃபுவுக்கும் அர்த்தம் தமிழ்ல சொல்லும் பொழுது அதுவும் மன்னிப்பு இதுவும் மன்னிப்பு தான். ஆனா ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் பெரிய வித்தியாசம். உதாரணத்தை ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பயான்ல சொன்னேன். மகஃபிரத்துக்கும் அஃபுவுக்கும் நாம புரியுற மாதிரி ஒரு உதாரணத்தை சொல்றதா இருந்துச்சுன்னா, ஒருத்தர் ஒரு தப்பு செஞ்சிட்டாரு, அந்த குற்றத்தை
காவல் நிலையத்தில் போய் அரசு நமக்கு நம்ம மேலே புகார் கொடுத்துட்டாங்க. புகார் பதியப்பட்டு நான் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டு அது நீதிமன்றம் வரை போய் அப்புறம் நம்ம நீதிபதிட்ட போய் மன்னிப்பு கேட்டு இவர் மன்னிக்கப்பட்டவர் என்று வெளியே வந்தோம்னா இதுக்கு பெரும் மகஃபிரத். நான் குற்றவாளி என்று என்னுடைய குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டு குற்றவாளியான நிலையில் நான் மன்னிக்கப்பட்டால் அதுக்கு பெரும் மகஃபிரத். அஃபூனா என்னன்னா நீதிமன்றத்துக்கே அது கேஸ் போகாது, எஃப்ஐஆரே போட மாட்டாங்க. பரவாயில்ல, இவர் பார்த்தா நல்ல மனிதராக இருக்காரு, இவர் இந்த தப்பை செஞ்சிருக்க மாட்டாரு, சரி போயிட்டு போங்க, இதுக்கு பேர் அஃபு. நம்ம ரெக்கார்டில் ஏறாது. அஃபு என்பது மகஃபிரத் என்பது மறுமை நாளில் போய் எல்லாம் சொல்லி காமிப்பான். இந்த பாவம்னா நீ செஞ்சப்பா உண்மையா அப்படி கேட்கும் பொழுது நம்ம சொல்லுவோம், யாரெல்லாம் தெரியாமல் செஞ்சுட்டேன், நிறைய பாவம் செஞ்சுட்டேன், மன்னிச்சுக்க. குற்றவாளி ஆக்கப்பட்டு அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு மகஃபிரத்துன்னு பேர். இந்த அஃபு என்பது இந்த உலகத்துல டெலிட் பண்ணிடும். அங்கே போன பிறகு இதெல்லாம் சொல்லி காமிக்கவே பட மாட்டார். அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் ஃபஅஃபு அன்னி, யா அல்லாஹ் டெலிட் பண்ணிரு. அது எதுவுமே இருக்கக்கூடாது. அங்கே போன பிறகு அல்லாஹ்ட்ட போய் இந்த பாவம் எதுவுமே சொல்லப்படக்கூடாது. அஃபு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க, ஃபஅஃபு அன்னி, என் பாவத்தை பூரா நீ மன்னிச்சு. அப்படிப்பட்ட ஒரு புனிதமான இந்த இரவு நமக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு. வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளணும். வாய்ப்பு எல்லா நேரமும் எல்லாருக்கும் கிடைக்காது. அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் போது, அந்த அவகாசம், அதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அதை நம்ம பயன்படுத்தி கொள்ளணும். அது ஒரு முஃமினுடைய ஒரு அழகான பண்பு. மதீனாவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியில உட்கார்ந்துருக்காங்க. சுலைமான் இப்னு ஹர்ஸ் என்ற ஒரு சஹாபி பள்ளிவாசலுக்குள்ள வர்றாரு. நான் நாசமா போயிட்டேன், நான் அழிஞ்சு போயிட்டேன், இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே அழுதுகிட்டே பள்ளிக்குள்ள வர்றாரு. ரமலானுடைய மாதம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையில் உட்காந்து சஹாபாக்கள்கிட்ட பயான் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த சுலைமான் என்ற சஹாபி உள்ள வர்றாரு. யா ரசூலல்லாஹ், ஹலக்து, நான் நாசமா போயிட்டேன், நான் அழிஞ்சு போயிட்டேன். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, மா லக்க, உனக்கு என்ன ஆனது? இந்த மாதிரி ரமலானுடைய மாதத்தில் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்லிட்டு வர்றேன். அப்ப அந்த சஹாபி சொன்னார், யா ரசூலுல்லாஹ், நோன்பு வச்சுக்கிட்டு ரமலானுடைய பகல் நேரத்தில் நான் என் மனைவியோட சேர்ந்துட்டேன். இது பெரிய பாவம். ஒரு நோன்பை விட்டம் சொன்னா அந்த நோன்புக்கு பகரமாக ஒரு நோன்பு வச்சா போதும். நோன்பு வச்சு நோன்பை முறிச்சுன்னு சொன்னா அது என்ன சட்டம்னு இந்த சம்பவத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ், பகல்ல என்னை அறியாமையில நான் மனைவியோட சேர்ந்துட்டேன், பெரிய பாவம் செஞ்சுட்டேன், நான் என்ன செய்யறது? ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், சந்தர்ப்பத்தை பயன்படுத்தணும். நான் தான் சொல்றேன், வாய்ப்பை பயன்படுத்தணும். தப்பு செஞ்சுட்ட, இப்போ மன வருத்தி வர்ற, ஒரு அடிமையை நீ உரிமை விட்டுரு அப்படின்னாங்களாம். இப்போ அவர் சொன்னாராம், அடிமையை விலை கொடுத்து வாங்கி உரிமை விடுற அளவுக்கு நான் வசதி கிடையாது, அதெல்லாம் முடியாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, சரி. அப்ப தொடர்ந்து 2 மாசம் ஒரு நோன்பை முறிச்சிட்டோம் சொன்னா அது நோன்புக்கு கஃபாராவாக பரிகாரமாக செய்ய வேண்டிய சட்டத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. தொடர்ந்து 2 மாசம், கிட்டத்தட்ட 60 நாள் இடைவிடாமல் நோன்பு வை அப்படின்னாங்களாம். உடம்பு ரொம்ப பலகீனமா இருக்கு, அதுவும் முடியாது அப்படின்ட்டார். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், சரி 60 ஏழைகளுக்கு நீ சாப்பாடு கொடு, இது சரி வராது, அடிமையை விடுக்க முடியாதுன்னு சொல்லிட்ட, நோன்பு வைக்க முடியாதுங்கிற, சரிப்பா 60 ஏழைகளுக்கு நீ சாப்பாடு கொடுன்னாங்களாம். இப்போ சகாபி சொன்னாரு, வசதி இல்லை, ரொம்ப ஏழை, நான் ஒரு முசாபிர், 60 ஏழைக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்க முடியாது. செஞ்சுட்டு வந்தது பெரிய தப்பு. கஃபாரா சொல்றாங்க, இதை செய்ப்பாண்டா அதுக்கு அது முடியாது, அப்புறம் கேட்டா அதுவும் முடியாது சொல்ல அமைதியாயிட்டாங்க. என்ன எதை சொன்னாலும் ஒத்து வர மாட்டேங்குத. பேசிக்கிட்டு இருக்கும்போது ரசூலுல்லாவுக்கு என்ன செஞ்சாங்க, ஒரு கூடை நிறையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூடை நிறையா பேரிச்சம்பளத்தை கொண்டு வந்து ரசூலுல்லாஹ் முன்னாடி வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அதை அன்பளிப்பா வச்சுக்கணும்.
அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஐன சாயில். இப்போ கேள்வி கேட்டு வந்தாலும் அவர் எங்கே அப்படின்னு கேட்டாங்களாம். அவர் கூட்டத்துக்குள்ள உட்காந்துருக்கார். இந்த கூட நிறைய பெருச்சம்பளம் இருக்குது, 60 ஏழைகளுக்கு உணவு கொடுக்கணும். நீ கொடுத்துட்டா நீ செஞ்ச அந்த தப்புக்கு அது பரிகாரமாயிடும். இந்த கூடையை எடுத்துகிட்டு போய் மதீனாவுக்குள்ள போ, யார் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ தேவையுடைய இருக்காங்களோ அவங்கள்ட்ட போய் கொடுத்து உன்னுடைய கஃபாராவை நீ நிறைவேற்று அப்படின்னாங்களாம். கூடையை தூக்கிட்டு போயிட்டு திரும்ப உள்ளே வந்தார். யா ரசூலுல்லாஹ், ஏழைன்னு சொன்னீங்க, என்னை விட ஏழையாக இருந்தால் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம், உன்னை விட யார் ஏழையாக இருக்கிறாங்களோ அந்த மாதிரி ஒரு 60 பேரை பார்த்து இதை கொடுத்துரு. இப்போ சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகிறார். நான் சொல்லணும்னா இல்லையா, வாய்ப்பு கிடைக்கும்போது என்ன செஞ்சிடணும், வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். அல்லாஹ் மேல சத்தியமாக சொல்கிறேன், இந்த மதீனாவில் என்னை விட யாரும் ஏழை இல்லைன்றார். இந்த மதீனாவுக்குள்ள இந்த 2 மலை தெரியுதா இல்லையா, இந்த 2 மலைக்கு இருக்கக்கூடிய இந்த பள்ளத்தாக்கு இடையில என்னைய மாதிரி ஏழை யாருமே கிடையாது, நானே எடுத்துக்கவா அப்படின்னு கேட்டாராம். செஞ்சுட்டு வந்தது பெரிய தப்பு, பரிகாரம் கேட்க வந்தார். என்ன சொல்றாரு, கேட்கறது கூட முடியாதுட்டார். அணிவு உரிமை உரியா முடியாது, நோன்பு வைக்கிறியா முடியாது, 60 பேருக்கு சாப்பாடு முடியாது. சரி கொடுத்த, நான் உனக்கு எதுவும் முடியலையா, ஏன் பிரச்சனை எடுத்து கொண்டு போய் கொடு. ரசூலுல்லாஹ், ரொம்ப கஷ்டப்படுறேன், அந்த 60 ஏழைகளுடைய உணவை நான் எடுத்துக்கிறவா அப்படின்னு கேட்டார். சந்தர்ப்பத்தை பயன்படுத்துறாரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, ரசூலுல்லாஹ்வுக்கு சிரிப்பு தாங்க முடியலை. பதிவு செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சஹாபாக்களோடு சிரித்த அழகான நினைவுகளில் இந்த வரலாற்றை ஹதீஸில் பதிவு செய்கிறாங்க. ஹதீஸுன் முசல்சல் பித்ஹிக் அப்படின்னு சொல்லி பதிவு செய்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சஹாபாக்களோடு உரையாடி கொண்டிருக்கும் பொழுது கடவாய் பற்கள் தெரிய சிரித்தார்கள் என்ற வரலாற்றில் இதுவும் வருது. சிரிச்சுட்டாங்க, அப்படி வாங்க முடியாமல் கொண்டு போய் அவர் நின்றுக்கிட்டு ஒரு மாதிரி கூடிய கையில் வச்சுக்கிட்டு கொண்டு போயிடுவா. ரசூலுல்லாஹ், நான் ரொம்ப ஏழையாக இருக்கிறேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, குல் வஅதி அஹ்லக, நீ சாப்பிடும் குடும்பத்தை வச்சுக்க, நீ செஞ்ச பாவம் சரியா போச்சுட்டாங்களாம். இது எப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பை பயன்படுத்தணும். நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை சரியா பயன்படுத்தணும். அதுக்கு பிறகு யார் வந்தாலும் அந்த சட்டம் அது பாஸ் ஆகாது, அவருக்கு மட்டும்தான் அது. இப்போ நம்ம போய் தப்பை செஞ்சுவிட்டு நாமளே தப்பை செஞ்சுட்டு அந்த தப்புக்குள்ள தண்டனையை நம்மளே சரி பண்ணிக்கிட்டோம்னு சொன்னால் அது சரி வராது. அந்த நேரத்தில் அதற்கான வாய்ப்பு, அதற்கான ஒரு அவகாசம் கிடைச்சிச்சு, அதை பயன்படுத்திக்கிட்டாங்க. அது மாதிரி இது ஒரு அற்புதமான ஒரு இரவு, இது நமக்கு கிடைச்சிருக்கு. இதை நழுவு விட்டுட்டோம்னா அடுத்த வருஷம் நம்ம இருப்போமான்னு தெரியாது. அல்லாஹ் இன்னைக்கு எப்படி என்ன வாரி உலகம் போய்கிட்டு இருக்கு நமக்கு தெரியும். உடல்ல ஹயாத்தா நம்ம இருக்கக்கூடிய இந்த ஆரோக்கியமான வாழ்க்கை நிலையா இருக்குமான்னு சொல்ல முடியாது. வாய்ப்புகளை பயன்படுத்தணும். புஹுலூல் அப்படின்னு சொல்லி ஒரு இறைநேசர், ரொம்ப பெரிய இறைநேசர் புஹுலூல், அது பஹுலூல்னு சொல்லுவாங்க. அவர் பார்ப்பதற்கு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு பைத்தியக்காரனை போல இருப்பாங்க. புஹுலூல் யாருமே நேர போய் பேச மாட்டாங்க. ஆனா இறைவனை ஓர்மையோடு வணங்கக்கூடிய, எதை கேட்டாலும் உடனடியாக அந்த துவாவை அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு முஸ்தஜாபு தஅவா, அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு இடத்துல ஒரு மிகப்பெரிய தரஜாவில் இருக்கிறாங்க. ஆனா ஒரு பார்ப்பதற்கு மண்ணில் பாதிக்கப்பட்டவாறு இருப்பார். கடற்கரை ஓரத்தில் உட்கார்ந்து வீடு கட்டிக்கிட்டே இருப்பார். மண்ணில் வீடு கட்டி அதை பார்த்து பார்த்து ரசிப்பார். ஹாரூன் ரஷீத் பாஷா, பெரிய மன்னர், நமக்கு தெரியும். அப்ப கடற்கரை வழியா போகும் பொழுது அந்த பங்களூர் ஒரு அழகான மண்ணாலான அந்த வீட்டை கட்டுறாரு. அழகா கட்டி, கோட்டை மாதிரி கட்டி, அங்கே சின்ன சின்ன அறைகள்லாம் வச்சு பார்க்கறதுக்கு அழகா இருக்குது. புஹுலூல்கிட்ட போய் கேட்டாங்க, இது என்ன விலை வரும் அப்படின்னு கேட்டாங்க. புஹுலூல் சொன்னாராம், 100 திர்ஹம் வரும், 100 பொற்காசு. இப்போ ஹாரூன் ரஷீத் சொன்னாங்களாம், மண்ணாலால் கட்டப்பட்ட கொஞ்ச நேரத்தில் இடிஞ்சு விழுந்துரும், இந்த கட்டடத்துக்கு 100 திர்ஹமா? அப்போ அவர் சொன்னாரா, மன்னரே, நீங்க வாங்கினாலும் வாங்காட்டி இதுக்கு 100 திர்ஹம் தான் விலை. உங்க இஷ்டம், வாங்கினுங்க, வாங்காம போங்க, அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா நீ வாங்கினாலும் வாங்கவில்லை என்றாலும், உடைய மனம் விரும்பினாலும் விரும்பாட்டையும் இது விலை 100 திர்ஹம் தான். அஸ்ஸலாமு அலைக்கும் போயிட்டார். சுபைதாமா வராங்க. யாரு? ஹாரூன் ரஷீத் பாஷாவுடைய மனைவி வந்து புஹுலூல் பெரிய இறைநேசர். அவர் ஒரு விஷயத்தை சொன்னார்னா அதுல ஏதாவது காரணம் இருக்கு. அங்கிட்ட வந்து கேட்டாங்க, இந்த கட்டடம் என்ன விலை? 100 பொற்காசு, 100 திர்ஹம் கொடுத்தாங்க. அந்த கட்டடத்தை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. பார்த்தா 20 அந்த கட்டடம் தண்ணி அடிச்சுட்டு போயிடுச்சு.
இப்போ ஹாரூன் ரஷீத் பாஷா அன்னைக்கு நைட்டு தூங்குறாரு, கனவுல வந்து சொல்லப்படுது அசரீரி சத்தம். கூட்டிட்டு கையை பிடிச்சி ஒருத்தர் கூட்டிட்டு போறாரு, சொர்க்கத்துக்குள்ள போற மாதிரி ஒரு கனவு. பார்த்தா பெரிய மாளிகை, உலகத்துல நம்முடைய கண்களால் பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான, பார்ப்பதற்கு ஒரு அழகான மாளிகை. அதுக்குள்ள போறாங்க, ஒரு ஆள் வந்து தடுத்துருச்சு. இது உங்க பில்டிங் கிடையாது, ஜுபைதா அம்மாவுடைய பில்டிங். இதுக்குள்ள உள்ள போறதுக்கு அலோடு கிடையாது. டக்குன்னு விழிச்சிட்டாரு. போய் ஜுபைதா அம்மாட்ட போய் கேட்கிறாரு, நேற்று 100 திருகம் கேட்டாரு, மணல்ல கட்டின வீட்டுக்கு கொடுத்துட்டேன், கிடைச்சிருச்சு அப்படின்னாங்க. காலையில் விடுஞ்சு என்ன செஞ்சாரு, என்ன செய்வோம், நம்மளா தான் என்ன செய்வோம், வேகமாக போயிட்டாரு. பஹலூல்கிட்ட போயிட்டு கட்டணம் கட்டி வச்சு கட்டி ரெடியாக இருக்குது, வேகமாக போய் 100 திருகத்தை கொடுத்துட்டு அந்த கட்டடத்தை நான் எடுத்துக்கிறேன், இன்னைக்கு இது 1000 அப்படின்னாராம். அவரோட பதட்டமாயிருச்சு. என்னப்பா நேற்று 100 திருகம் சொன்னீங்க, இன்னைக்கு திடீர்னு நீங்கள் 1000 திருகம் சொல்றீங்க. பஹலூல் சொன்னாரா, நேற்று ஒரு விலை, இன்னைக்கு மலக்குகளே இந்த வீட்டை வாங்குற அளவுக்கு ரொம்ப கிராக்கி ஆகி போச்சு, இன்னைக்கு இது 1000. அப்ப அவர் யோசிச்சாராம், அல்லாஹ் தஆலா கனவின் மூலமாக அவர்களுக்கு அறிவிச்சு கொடுக்கிறான். நேற்று 100, நேற்று உள்ள வாய்ப்பு, நேற்றுக்கான சந்தர்ப்பம் முடிஞ்சு போச்சு, இன்னைக்கு உள்ள சந்தர்ப்பம் 1000. நாளைக்கு வந்தீங்கன்னா விலை வேற மாதிரி போகும் அப்படின்றாராம். அன்பானவர்களே, சந்தர்ப்பங்களை பயன்படுத்தணும். நமக்கான வாய்ப்புகள், நமக்கான சந்தர்ப்பங்கள், அவகாசங்களை நம்ம பயன்படுத்தணும். ஒரு முஃமினுடைய அழகான பண்பு அதுதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னருடைய வளர்ப்பு தாய் அலி ரலியல்லாஹு தஆலா தெரியுமா? அவங்க மனைவி பேர் என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஃபாத்திமா ரலியல்லாஹு. அலி ரலியல்லாஹுடைய தாயாருடைய பேர் என்ன யாருக்கா தெரியுமா? மனைவி பேர் ஃபாத்திமா, தாயார் பேர் என்ன? பெருமானாருடைய சச்சாமை அபு தாலிபுங்கிறது வந்து பெருமானாருக்கு சச்சா. அபு தாலிபுடைய மகன் தான் அலி ரலியல்லாஹு. இவங்க 2 பேரும் சச்சா மக்க, அண்ணன் தம்பி மாதிரி. இப்ப அலி ரலியல்லாஹுடைய மனைவி பேர் ஃபாத்திமா, தாய் பேர் நமக்கு தெரியாது, தாய் பேர் ஃபாத்திமா. ஃபாத்திமா பின்த் அசத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இந்த ஃபாத்திமா பின்த் அசத் பெருமானாருடைய சிறு பிராயங்கள்ல பெருமானாருக்கு அளவுக்கு அதிகமான உதவிகளும் ஒத்தாசைகளும் ஒத்துழைப்பு செஞ்சிருக்காங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஒரு தாய் இருந்து கவனிக்க வேண்டிய எல்லா வேலைகளையும் ஹிதுமத்துகளையும் பெருமானாருக்கு ஃபாத்திமா பின்த் அசத் ரலியல்லாஹு தஆலா செஞ்சு கொடுத்துருக்காங்க. நமக்கு வரலாறு ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு மேல நமக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய ஆவல் நமக்கு இல்லை. வரலாற்றுக்குள்ள போய் பார்க்கணும் என்னென்ன வரலாறு. பெருமானாருக்கு கூட பிறந்தவங்க, சச்சா மக்க, பெரியத்தா மக்க, எல்லாத்தையும் நம்ம வரலாறுகளை தெரிஞ்சு வச்சுக்கிறோம். நடிகர் நடிகர்களுடைய இன்சியலோட நமக்கு பேர் தெரிஞ்சு வச்சிருக்கோம். இவங்க அவங்களுடைய புள்ள, அவங்க இவங்களோட புள்ள, இவர் அவர் மையன், அவர் சின்னம்மா பையன், எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கோம். நம்முடைய வரலாற்றுக்கு சொந்தக்காரன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடைய வரலாறுகள், அவருடைய உறவினர்களுடைய பேர்ல தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அலி ரலியல்லாஹுடைய தாயாருடைய பேர் ஃபாத்திமா பின்த் அசத். பெருமானாருக்கு நிறைய திருமதி செஞ்சிருக்காங்க. இப்ப அவங்க மரணம் அடைஞ்சிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லி விடுறாங்க, உங்க தாயார் மரணம் அடைஞ்சிட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்கு தன் தாயினுடைய மரணத்தை பார்க்கக்கூடிய, அப்பொழுது நபியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு, சந்தர்ப்பம் கிடைக்கல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த உடனேயே தாயார் மரணிச்சிருவாங்க. தாய்க்கான பணிவிடைகளையும் தாய்க்கான ஹிதுமத்துகளையும் செய்யக்கூடிய வாய்ப்பு ரசூலுல்லாஹ்வுக்கு கிடைக்கல. இந்த வாய்ப்பு மீண்டும் ஒரு முறை இந்த ஜனாசாவின் மூலமாக ரசூலுல்லாஹ்வுக்கு கிடைக்கும். வாய்ப்பை பயன்படுத்தும். மரணம் அடைஞ்சிட்டாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லி விட்டாச்சு. ரசூலுல்லாஹ் வேகமா வர்றாங்க, அலிலா வீட்டுக்கு வந்து ஃபாத்திமா பின்த் அஸ்துடைய தலையத்துக்கு மடியில வச்சுட்டு சொன்னாங்க, அந்தக உம்மி பகத உம்மி, எங்க அம்மாவுக்கு பிறகு நீங்க தான் எனக்கு அம்மா. ஜனாசாவை பார்த்து பேசுறாங்க, எங்க அம்மாவுக்கு பிறகு நீங்க தான் எனக்கு அம்மா. சொல்லும்போது ரசூலுல்லாஹ் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு தாய் மரணம் அடைந்தால் எப்படி வருத்தப்படுவோமோ, எவ்வளவு கவலைப்படுவோமோ, எவ்வளவு அழுகுவோமோ,
அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் அழுகுறாங்க. ஃபாத்திமா பின்த் அஸதை பார்த்து சொன்னாங்க, அந்த தஜூஉனி வ தஷ்பஈனி, நீங்க பசியா இருந்து எனக்கு நீங்க சாப்பாடு ஊட்டுனீங்க. சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது நீங்க பசியா இருந்து எனக்கு சாப்பாடு ஊட்டுனீங்க. வ தல்பிசீனி வ தரீஇனி, நீங்க சரியா ஆடை உடுத்தாம கிழிந்த ஆடைகளை உடுத்தி எனக்கு நல்ல ஆடைகளை கொடுத்து என்னை அழகு பார்த்தீர்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவனுடைய வளர்ப்பு தாயை பார்த்து சொல்றாங்க, எனக்கு எல்லா சேவைகளையும், என் தாய் செய்ய வேண்டிய எல்லா ஹிதுமத்துகளையும் பணிவிடைகளையும் ஒரு தாயுடைய ஸ்தானத்தில் இருந்து செஞ்சு கொடுத்தீங்க, என்னை விட்டு நீங்க போயிட்டீங்க. பெருமான செல்லம் சொல்லிட்டு அல்லாஹ் பார்த்து சொல்றாங்க, அல்லாஹ் மக்ஃபிர் லி உம்மி அப்படி சொன்னாங்க, எங்க அம்மாவை நீ மன்னிச்சிரு, எங்க அம்மாவை நீ மன்னிக்க. தாய்க்குடைய ஸ்தானம்னு சொல்லாம டைரக்டாவே சொல்றாங்க, எங்க அம்மாவை நீ மன்னிக்கணும் அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஜனாசாவுடைய குளிப்பாட்டுதல் வேலை நடக்குது. தான் போட்டிருந்த அந்த மேலாடையை கலட்டி கஃன் அணிவிக்கிறதுக்காக கொடுக்குறாங்க. பெருமானாருடைய கரம் மேனிப்பட்ட ஆடை இன்னொருத்தருடைய மேனில பட்டுச்சுன்னு சொன்னா அந்த இடத்துல நரகம் தீண்டாது. பெருமானாருடைய மேனிப்பட்ட அந்த ஆடையை கலட்டி அம்மாவுக்கு ஜனாசாவுடைய அந்த கஃன் துணியை அணிவிச்சு கொடுக்குறாங்க, போட்டு விடுங்க. வரலாற்றில் பெருமானார் தன் கைகளாலேயே குழி தோண்டியவர்கள் 4 பேர். 4 பேருக்கு தான் ரசூலுல்லாஹ் குழி தோண்டி குழிக்குள்ள இறங்கி அடக்கம் பண்ணாங்க. அதுல ஒண்ணு ஃபாத்திமா பின்த் அஸத். வேகமா போய் ரசூலுல்லாஹே முன்படி எடுத்து குழியை தோண்டி நெஞ்சு வரைக்கும் குழி உள்ள இறங்கிட்டாங்க. உள்ள இறங்கி லஹது குழி தோன்றாங்க. ஷஹீதானவர்களுக்கு தோண்டக்கூடிய லஹது குழியை தோண்டி பெருமானாரே தோன்றாங்க உள்ள இறங்கி. பெருமானார் அவருடைய செயல்பாடுகள் நடவடிக்கைகள்லாம் பார்க்கும்போது சஹாபாக்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. பெருமானார் ஒரு பதட்டத்தோடு ஒரு கவலையோடு இந்த வேலையை செய்யறாங்க. இறங்கி நபி என்ற அந்தஸ்துல இருந்து இறங்கி வந்து ஒரு ஊழியனை போல ஒரு தாய்க்கு ஒரு மகன் செய்யக்கூடிய பணிவிடைகளை தன் தாய்க்காக செய்ய முடியாத அந்த இயக்கத்தை, அந்த வாய்ப்பை இந்த இடத்துல பயன்படுத்துறாங்க. உள்ள இறங்கி உள்ள போயிட்டாங்க. அம்மா குளிப்பாட்டி ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஜனாசா அந்த கஃன் எல்லாம் போட்டு கொண்டு வந்து கையை பிடிச்சி உள்ள இறக்கிட்டாங்க. உள்ள இறக்குறதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் ஒரு வேலை செஞ்சாங்க. வரலாற்றிலேயே யாருக்குமே ரசூலுல்லாஹ் அந்த வேலையை செய்யல. ஹதீஸ்ல பதிவு செய்யறாங்க. வரலாற்றிலேயே ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி ஒரு வேலையை யாருக்குமே செஞ்சது கிடையாது. மேலாடு இல்லாம வெறும் மேலோடு பெருமானார் குழிக்குள்ள உள்ள விழுந்து புரள்றாங்க. அந்த குழியில் இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் பெருமானாருடைய உடலில் பட வேண்டும். பட்டு அதுவெல்லாம் நறுமணமாக, அதுவெல்லாம் பரக்கத்து பொருந்திய மண்ணாக மாற வேண்டும் என்று பெருமானார் குழிக்குள்ள விழுந்து புரள்றாங்க. ஒரு விலங்கு எப்படி மண்ணோடு மண்ணாக புரளுமோ அதுபோல ரசூலுல்லாஹ் உள்ள இறங்கி உள்ள புரள்றாங்க. சஹாபாக்கெல்லாம் பார்க்கறாங்க, இந்த ரசூலுல்லாஹ் புதுவிதமான வித்தியாசமான நடவடிக்கையா இருக்குது. உள்ள இறங்கி புரண்டு முன்னால உடம்பெல்லாம் மண்ணு மேலே எந்திரிச்சு அந்த அம்மா உள்ள இறங்கி ஃபாத்திமா பின்த் அஸதை உள்ள இறங்கி அடக்கம் பண்ணிட்டு துவா கேட்குறாங்க. நீண்ட துவா, அல்லாஹ் எங்கள் அம்மாவை நீ மன்னிச்சிரு, சொர்க்கத்துக்குள்ளே கொண்டு போயிரு, முன்னால் செஞ்ச பின்னால் செஞ்ச ரகசியமாக வெளிரங்கமாக என்னென்ன பாவங்கள்லாம் செஞ்சாலும் எல்லாத்தையும் நீ மன்னிச்சிரு, அவங்கள விட்டுறாது, சொர்க்கத்து நீரோடைய கொடுத்துரு. நிறைய துவா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. எல்லாம் முடிச்சுட்டு ரசூலுல்லாஹ் அபூபக்கர் சித்திக் பெரும்பெரு சஹாபாக்கெல்லாம் வந்து கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் எப்பவுமே இல்லாத மாதிரி புது நடவடிக்கை இருக்கு, எனக்கான வாய்ப்பை சந்தர்ப்பத்தை நான் இழந்தேன், அதை பரிபூர்ணப்படுத்துவதற்காக அல்லாஹ் கொடுத்த மற்றொரு சந்தர்ப்பம் இருந்தாங்க. தன் அம்மாவை அடக்கம் செய்ய முடியாத, தன் அம்மாவிற்கு ஹிதுமத்து செய்ய முடியாத வாய்ப்பை பெருமானார் இழந்தார்கள். மீண்டும் ஒரு வாய்ப்பு, வளர்ப்பு தாயை அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை கடைசி நேரத்தில் நின்று செஞ்சு கொடுத்தாங்க. வாய்ப்புகளை பயன்படுத்தணும், நமக்கான வாய்ப்பு, நமக்கான சந்தர்ப்பம், நமக்கான அவகாசம் என்ன செய்யணும், பயன்படுத்தணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஃமினுடைய பண்பாக அதை சொல்லிக் கொடுத்தாங்க. அன்பானவர்களே, நமக்கான வாய்ப்பு இந்த இரவு தான். இந்த இரவுல என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சிடணும். துவா செய்யணும், அல்லாஹ்ட்ட நிறைய கேட்கணும். துவாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இரவு. இப்போ உங்களுக்கெல்லாம் இதுவரைக்கும் நீங்கள் கேள்விப்படாத, எந்த பயான்லையும் இதுவரைக்கும் நீங்கள் கேள்விப்படாத ஒரு துவாவை சொல்லி கொடுக்க போகிறேன்.
வெளியே போனவங்களுக்கு அது கிடைக்காது. நிறைய பேர் போயிட்டாங்க. இதுவரைக்கும் எந்த பயானையும் இந்த மாதிரி ஒரு துவாவை கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. 60 வயது நிரம்பிய நபர்கள் இங்கே உட்கார்ந்துருந்தாலும் 60 வருஷமா நீங்க எந்த ஜெத்து பையன் இந்த துவா கேட்டிருந்தாலும் இந்த துவாவை நீங்க கேட்டுக்க மாட்டீங்க. இன்னைக்கு ஸ்பெஷலா உங்களுக்காண்டி அந்த துவாவை நான் வடநாட்டில் தேவபுந்தில் ஓதும்போது ஒரு நூல் நசாயின்னு சொல்லி புகாரி முஸ்லீம் போல அது ஒரு ஹதீஸ் கிரந்தம், அதை எடுத்து இன்னைக்கு யதார்த்தமாக வாசித்து பார்த்தேன். அதில் ஒரு அழகான வரலாற்றை பதிவு செய்கிறாங்க. அந்த வரலாற்றுடைய நினைவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்தவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு துவா சொல்லி கொடுத்துருக்காங்க. பொதுவாக ரசூலா என்ன செய்வாங்க, ஒன்று சொன்னாங்கன்னா அதை அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. இதை ஒரு சொல்லி கொடுத்துருங்க, பல்லிவு அன்னி வலவு ஆயா, ஒரு வசனத்தை என்கிட்ட கேட்டாலும் அடுத்தவங்கள்ட்ட எத்தி வச்சிருங்கன்னு ரசூல்லா சொன்னாங்க. ஆனால் இந்த துவாவை ரசூல்லா கட்டளை இட்டாங்களா யாருக்கும் சொல்லிக் கொடுக்க கூடாதுன்ட்டு. ஆனால் யதார்த்தமா அதுக்கு அந்த துவா வெளியே வந்துருச்சு. அப்துல்லா இப்னு உமர் அப்படிங்கிற ஒரு சஹாபி, நமக்கு தெரியும், உமர்லாவுடைய மகன். இந்த சஹாபி பிரத்யோகமாக பெருமானார்கிட்ட கத்துக்கிட்ட ஒரு துவா வச்சிருக்காரு. அந்த துவாவை கேட்டோம்னு சொன்னா எது வேணா நடந்துடும். அந்த மாதிரி ஒரு துவா எது கேட்டாலும் கிடைக்கும். நம்ம நினைக்க மாட்டோம், ஆச்சரியமான செயல்பாடுகள், இந்த உலகத்தில் நடக்காத விஷயங்கள் எல்லாம் அதை வச்சு நம்ம நடத்தி கொள்ளலாம். அந்த மாதிரி ஒரு துவா. இப்ப இந்த சஹாபியோடு கண் தெரியாத ஆமா, கண்ணு தெரியாத ஒருத்தர் அந்த சஹாபியுடைய வீட்டுக்கு விருந்தாளியா போறார். நாங்கள் உங்க வீட்டில் தங்கிக்கிறோம், எனக்கு கொஞ்சம் 1 நாள் 2 நாள் உங்கள் வீட்டை தங்குறதுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்களேன் அப்படின்னு சொன்னாங்களாம். என்ன செஞ்சுட்டாங்க, வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் தங்க வச்சுட்டாங்க. இரவுல எந்திரிச்சு தகஜத்துடைய நேரத்தில் எந்திரிச்சு ஒளி செஞ்சுட்டு 2 ரகாத் சொல்லுதுட்டு, இப்போ நான் அதை ஒரு துவா சொல்லி கொடுக்க போறேன்ல, இந்த துவாவை ஓதுறாங்க. ரொம்ப நேரமா நீண்டாக அந்த துவா ஓதி அல்லாட்ட துவா கேட்டுட்டு வந்து படுத்துக்கிட்டாங்க. இப்போ இந்த கண் தெரியாத அந்த மனிதர் தூங்கலை. இவர் என்ன ஓதுறாருன்னு ஒட்டு கேட்கிறார். என்ன யாருக்கிட்டையும் சொல்லாமல் நீங்கள் மட்டும் ஸ்பெஷலாக வச்சுருக்கீங்க, அதை அப்படி கேட்டு மனப்பாடம் பண்ணிட்டார். காதுகளாலே கேட்டு மனப்பாடம் பண்ணிட்டார். அப்புறம் அவர் எழுப்பி விடுறார், அப்துல்லா இப்னு உமர், நானும் 2 ரக்காத் தொழுகணும், கொஞ்சம் எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் ஒளி செய்ய வச்சு 2 ரக்காத் தொழுதுட்டு இப்போ இந்த துவாவை ஓதுறாங்க. கொஞ்சம் பெரிய துவா தான், எனக்கே கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஓதுறதுக்கு, எழுதி கொண்டு வந்துருக்கேன், டக்குன்னு வயலில் நுழையாது. அந்த மாதிரி ஒரு துவா. அதை ஓதி முடிச்சுட்டு ஃபஜ்ர் தொழுகைக்கு எந்திரிச்சு போகிறாங்க. கண்ணு தெரியாமல் வந்தாரா இல்லையா, காலில் கண்ணு தெரிஞ்சிருச்சு. கேட்டதே அதுதான், கண்ணு தெரியணுங்கிறதுக்காண்டி அந்த துவா, இந்த உலக காரியங்களுக்காக இந்த துவா பயன்படுத்தக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்களாம். அப்போ அந்த துவாவை என்ன செஞ்சுட்டாரு, ஓதி எனக்கு கண்ணு தெரியணும்னு சொல்லி துவா கேட்டிருக்காரு. காலையில் ஃபஜ்ர் தொழுகைக்கு எந்திரிச்சு பார்க்காரு, கண்ணு தெரிஞ்சு போச்சு. நசாயில பதியப்பட்ட சஹீஹான ஹதீஸ். காலையில் எந்திரிச்சு பார்க்குறாரு, கண்ணு தெரிஞ்சு போச்சு. இவருக்கு ஆச்சரியமா போச்சு. கையை எப்போ இவர் தான் கையை பிடிச்சி கூட்டு வந்தார். இப்போ என்ன செஞ்சாரு, அந்த கண் தெரியாத மனிதர் அப்துல்லா இப்னு உமருடைய கையை பிடிச்சி வாங்க பள்ளியாசலுக்கு போனாங்க. பிடிச்சி உட்கார வச்சுட்டாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க. சொன்னாங்களா, இந்த ஊரில் நீங்கள் எந்திரிச்சு தொழுதீங்க, அந்த தொழுது முடிச்சுட்டு ஒரு துவா கேட்டீங்க, அதை மனப்பாடம் பண்ணிட்டு கண்ணு தெரியணும்னு சொல்லி நான் கேட்டேன், அல்லாஹ் காலையில் கண்ணை கொடுத்துட்டான், பார்வையை கொடுத்துட்டான்னு சொன்னாங்களாம். அப்பேற்பட்ட ஒரு துவா. அப்போ அப்துல்லா இப்னு உமர்ல சொன்னாங்களா, அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு அல்லிம ஹாத துஆ, அல்லாஹு அல்லிம ஹாத துஆ மை யதுஹு ஃபி அம்ரி துன்யா. இந்த துவாவை யார் உலக காரியங்களுக்காக பயன்படுத்துவார்களோ, உலக தேவைக்காக இதை பயன்படுத்துவார்களோ அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க கூடாது என்று பெருமானார் கட்டளை போட்டிருக்காங்க சொன்னாங்க. சொல்லிக் கொடுக்க கூடாது. இப்போ சஹாபி ஆச்சரியப்பட்டாரு. இது எதுக்கு கேட்கறோம்னா, மறுமை சார்ந்த தேவை. சொர்க்கத்துக்கு போகணும், பாவம் மன்னிக்கப்படணும், எனக்கு ஜன்னத்தில் சில உயர்ந்த இடம் கிடைக்கணும், நான் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில் மின்னல் வேகத்தில் போகணும், கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கத்துக்கு போகணும், அங்கே இந்த மாளிகை வேணும், அது வேணும், இது வேணுங்கிற மாதிரி மறுமை சார்ந்த தேவைக்கு தான் இதை கேட்க சொன்னாங்க. அதனால தான் நான் யார்கிட்டையும் சொல்லலை. நீங்கள் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி, வாய்ப்பை பயன்படுத்தி கேட்டுட்டீங்களே அப்படின்னா என்ன செய்யணும், வாய்ப்பை பயன்படுத்தணும், சந்தர்ப்பத்தை பயன்படுத்த, நமக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்த. தவறு விட்டுட்டோம்னு சொன்னால் அது திரும்பவும் கிடைக்காது. துவாவை சொல்றேன், இது வரைக்கும் இந்த துவாவை எந்த பயான்லையும் எந்த துவாலையும் கேட்டுக்க மாட்டீங்க. அஜத்துமார்களுக்கே இந்த துவா இப்போ புதுசு.
ஹதீஸ் கிதாபுகளில் லட்சக்கணக்கான ஹதீஸ்கள் கியாமத்து நாள் வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம எல்லாம் படித்து முடிச்சிட்டோம், எல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற அதுலேயே கிடையாது. சிஹாஹு சித்தா, புகாரி, முஸ்லீமு, இப்னு மாஜா, அபூதாவு, திர்மிதி, 6 கிதாபுகள். வடநாட்டில் ஒரு வருஷத்தில் முழுசா அந்த புக்கத்தினுடைய முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கத்து வரைக்கும் படிச்சுட்டேன். முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கத்தில் புகாரியினுடைய 7275 ஹதீஸ் முழுசா ஒரு உஸ்தாதிட்ட மண்டி போட்டு உட்காந்து பாடம் படித்தோம். ஆனால் இந்த முழுசா படித்தாலும் என்னைக்காவது ஒன்று எடுத்து ஒரு பக்கத்தை திருப்பி படித்து பார்த்தோம்னா நமக்கு இது வரைக்கும் தெரியாத ஒரு விஷயம் அதுக்குள்ளே இருக்குது. அதுபோலத்தான் இந்த கித்தாபை யதார்த்தமாக எடுத்து பார்க்குறேன். அல்லாஹ் தஆலா இந்த இரவுக்கு அதை சொல்லணுங்கிற மாதிரி நமக்கு அறிவு கொடுக்குறான். இதை கொண்டு போய் சொல்லிக் கொடுங்க, யார் யாரெல்லாம் வந்திருக்காங்களோ லாபம், வராதவங்களுக்கு சொல்லிக் கொடுக்காதீங்க. இது பெருமானார் மாதிரி, பெருமானார் என்ன செஞ்சாங்க, உலக காரியத்துக்காக பயன்படுத்தக்கூடிய சொல்லிக் கொடுக்காதீங்கன்னு சொன்னாங்க. அப்பேற்பட்ட ஒரு ஸ்பெஷல் துவா, அல்லாஹும்ம ரப்பல் அர்வாஹில் ஃபானியா வல் அஜ்சாதல் பாலியா. இங்கே கேள்விப்பட்டிருக்கீங்களா? அல்லாஹும்ம ரப்பல் அர்வாஹல் ஃபானியா வல் அஜ்சாதல் பாலியா அஸ்அலுக பிதாஹத்தில் அர்வாஹ் அர்ராஜிஹா இலா அஜ்சாதிஹா வ பிதாஹத்தில் அஜ்சாதில் முல்தஅமா பிஇஸ்ஸதிக வ பிகலிமாத்திக நாஃபிதா ஃபீஹிம் வ அஹ்திக அல் ஹக் பைனஹும் வல் ஹலாயிகு பைன யதைக யன்ததிரூன ஹஸ்லி கலாஇக வ யர்ஜூன ரஹ்மதக வ யகாஃபூன இகாபக. இது வரைக்கும் துவா. இதுக்கு பிறகு அவர் கேட்டார்ல, இதுவரை துவா. இதுக்கு பிறகு இந்த துவாவை சொல்லிட்டு இது எல்லாம் அல்லாஹ் புகழக்கூடிய வார்த்தை. அல்லாஹ் நம்ம எவ்வளவு புகழுமோ அந்த புகழுடைய உச்சம் இதுக்குள்ள இருக்குது. இந்த உலகத்துல இந்த மாதிரி வார்த்தையை சொல்லி அல்லாஹ் புகழ முடியாது. அந்த அளவுக்கு ரூஹானியத்தான ஒரு துவா இந்த துவா. இந்த துவாவுடைய அர்த்தத்தை சொன்னா கூட உங்களுக்கு புரியாது, புரிஞ்சுக்கவே முடியாத மாதிரி ஒரு துவா. அவர் சொல்றாரு, நீங்க இந்த துவாவில் என்ன ஓதுனீங்கன்னு நான் விளங்கிட்டேன். ஃபஹிம்து, நீங்க என்ன ஓதுனீங்க, இது எதை சொல்ல வரீங்கிறத நான் விளங்கிட்டேன். சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சுட்டாரு, டக்குன்னு உலக காரியத்தை கேட்டார். என்னத்தை கேட்டாரு? கண்ணு தெரியுன்னு கேட்டிருக்காரு. கண்ணு தெரியுன்னு உலக காரியம் தானே, மர்மை சார்ந்த காரியம் கிடையாது. ஆனா அவர் கேட்ட நோக்கம் என்னன்னா, காபாவை பார்க்கணும், ரசூலுல்லாவுடைய ரவுலாவை பார்க்கணும், அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை பார்க்கணுங்கிற நல்ல எண்ணத்துல கேட்டிருக்காரு. அஸ்அலுக பின்னூரில் பஸர், அல்லாஹ் என் பார்வையில ஒளியை கொடுத்துரு. என் பார்வையில மாஜித பத்தியலா நைஸா கேட்கிறாப்புல. ரெக்கார்டு ஓடிக்கிட்டு இருக்கு. அப்புறமாட்டி சாவுல அனுப்பிடுவாரு. கேளுங்க, யாருக்காவது ஸ்பெஷலா ஏதாவது ரிக்வஸ்ட் இருக்குது, இது கேட்டு ஆகணும்டா தனியா கால் பண்ணுங்க, சொல்றேன். கட்டணம் வசூலிக்கப்படும். எல்லாத்துக்கும் நாளைக்கு கொடுத்துருவோம், பேப்பரில் போட்டு கொடுத்துருவோம். துவா கேளுங்க, உருக்கமாக கேளுங்க. ஏதோ அஜயத்தை சொல்லிட்டாங்க இது மேஜிக் மாதிரி வந்துடுமோ அப்படின்னு நினைக்க வேணாம். அல்லாஹ்வுடைய தன்மை என்னன்னா, நாம் எப்படி அல்லாஹ் அணுகுவோமோ அல்லாஹ் அதுக்கேற்ற மாதிரி நடப்பான். அல்லாஹ் எனக்கு கொடுப்பான், அவன் கண்டிப்பாக கொடுப்பான் அப்படின்னு நினச்சி கேட்டோம்னா அது கண்டிப்பாக நடக்கும். சரி, சும்மா கேட்டு வைப்போம், கொடுத்தா கொடுக்குறான், கொடுக்காட்டிருக்கான் அப்படின்னு நினச்சோம்னா அது ஐக்கிய நீக்கியே தான் இருக்கும். அதுபோல இருக்கக்கூடிய இந்த துவாவுடைய வாசகம் என்பது அது ஒரு ஓர்மையாக அல்லாஹ் தான் கொடுக்க போறான், அவனை விட்டா வேற யாரும் கொடுக்க முடியாதுங்கிற ஒரு கடைசி கட்ட நிலையில இந்த துவாவை நம்ம கேட்கணும். எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு கடைசியா வந்து கேட்கறது இல்ல, இந்த காரியத்தை அவன் தான் செய்ய முடியும் என்ற கடைசி கட்ட தருவாயில நம்ம என்ன செய்வோம், அந்த மாதிரியாக இந்த துவாவை, இந்த வாசகத்தை ஓதி அல்லாஹ்ட்ட கேட்டீங்கன்னு சொன்னா எப்பேற்பட்ட தேவையாக இருந்தாலும் நிச்சயமாக அல்லாஹு தஆலா அது ஹலாலாக இருக்கும் பட்சத்தில் அதை நிறைவேற்றி கொடுப்பான். அதுக்கு நம்ம கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணணும். கொஞ்சம் பாவங்கள்லாம் செய்யாமல் இருக்கணும், தொழுகையை கொஞ்சம் பேணுதலா கடைபிடிக்கணும். எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இப்படி கேட்டால் கொடுக்கலான்னு நினைக்கக்கூடாது. ஒரு அல்லாஹ்வுக்கு பிடிச்ச மாதிரி நடந்து கேட்டோம்னா கிடைக்கும்.
நம்ம அல்லாஹ்வுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறாரு, ஒரு பிள்ளை இருக்குது, நல்லா படிக்குது, நல்லா வீட்டில் நல்ல செயல்பாடுகள் நல்லா இருக்குன்னு சொன்னால் தகப்பன் என்ன செய்வார்? பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரி என்ன கேட்குறாரோ அதை வாங்கி கொடுப்பார். பிள்ளை கேட்கக்கூடிய பொருள்லாம் கொடுப்பார். அதுபோல் அல்லாஹ்வுக்கு பிடிச்ச மாதிரி இந்த உலகத்தில் வாழ்ந்து அல்லாஹ் தான் கொடுக்க போகிறான் என்ற ஒரு உச்சபட்ச நம்பிக்கையில் நம்ம கேட்டோம்னு சொன்னால் நிறைய தேவை இருக்குது. அந்த தேவையெல்லாம் அல்லாஹ் தாலா என்ன செய்வான்னா நிறைவேற்றி கொடுப்பான். இது பயானுக்காக சொல்லலை, உலக வாழ்க்கையில் நிறைய நான் அந்த மாதிரி அனுபவங்களை பார்த்துருக்கேன். நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் அந்த மாதிரி கொடுத்துருக்கான். பெரும்பெரும் நபர்களுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், நடக்காத காரியங்கள் எல்லாம், முடியாத காரியங்கள் எல்லாம் அல்லாஹ் தாலா ஒரு கட்டத்தில் முடிச்சு கொடுத்துருக்கான். அது கேட்கக்கூடிய விதத்தில், கேட்கக்கூடிய முறையில் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவை நாளைக்கு பேப்பரில் போட்டு நாளைக்கு யார் தராவிக்கு வர்றாங்களோ அவங்களுக்கு மட்டும் கொடுப்போம். அப்போ தான் ஆள் வருவீங்க. அதில் யார் வர்றாங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவோம். லிமிட்டடாக தான் அடித்து கொண்டு வர்றது, அது அன்லிமிட்டடாக கிடையாது. வர்றவங்களுக்கு கையில் கொடுப்போம். கொடுக்கும் போதே ஒரு உறுதிமொழி வாங்கிடுவேன், இது உங்களுக்கு மட்டும்தான், வராதவங்களுக்கு இது கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா இது ரொம்ப ரசூல்லாவே சொல்லி கொடுத்துருக்காங்க, அல்லாஹ் அல்லிம் அடுத்தவங்களுக்கு துனியாவுடைய தேவைக்காக கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்துல்லா இப்னு உமருக்கு மட்டும் ஸ்பெஷலாக கிடைச்ச ஒரு துவா, ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பத்தை அவர் பயன்படுத்தினாரு. அந்த கண் தெரியாதவர் அவருக்கு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி கேட்டு கண்ணை வாங்கிட்டு போயிட்டார். அப்போ நமக்கு கிடைச்ச வாய்ப்பு என்ன? இந்த இரவுல இந்த துவாவை இப்போ நம்ம ஓதும் போது துவாவுக்கு ஆமீன் சொல்லுங்க. ஆனால் இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கிறோம். எப்பப்பெல்லாம் நமக்கு அல்லாஹ் வாய்ப்பு கொடுக்குறானோ, எப்பப்பெல்லாம் இந்த சிறப்பு இரவுகள், இது போன்ற பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய இரவுகள் நமக்கு அமையுதோ அந்த வாய்ப்பை அப்பப்போ பயன்படுத்திக்கிறோம். கடந்து போச்சுன்னா இந்த 27ஆம் கிழமை இந்த லைலத்துல் கத்ர் நாளைக்கு இருக்காது. எங்கிட்ட ஒரு 3 நாள் கடந்துச்சுன்னா ரமலானே வெளியே போயிடும். ரமலான் விட்டு வெளியே போயிடும். நம்ம இந்த பவர், இப்போ இருக்கக்கூடிய இந்த மனநிலை, இப்போ இருக்கக்கூடிய இந்த இறையச்சம், இந்த மன அமைதி, இதெல்லாம் ரமலானை கடந்துச்சுன்னா இருக்காது. வாய்ப்புகளை பயன்படுத்தணும். வல்ல ரஹ்மான் காலம் உள்ளவரை எல்லோரையும் அல்லாஹ்வுடைய அருளை பெற்று வாழக்கூடிய நல்லடியார்களாக ஆக்கி தந்தருவானாக. இப்போ இடவலை டீயை குடிச்சிட்டு இன்ஷா அல்லாஹ் திக்ருடைய மஜ்லிஸ் முடிஞ்ச பிறகு துவா. வெளியில் உட்காந்துருக்க வயசானவங்களாம் கொஞ்சம் உள்ளே வந்துடுறீங்களா? நிறைய வயசானவங்க வெளியே உட்காந்துருக்காங்க.